நம்ம இந்த வீடியோவில் மரணத்தையே வென்ற ஒரு 5 பேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1 ஜேசன் ஓவ்லி. ஒரு நாள் ஜேசன் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவங்க பக்கத்தில் இருந்த ஒரு மாலில் ஒரு கொள்ளையர்கள் வந்து அங்கே இருந்த லேபர்ஸை துப்பாக்கி வச்சு மிரட்டிட்டு இருந்திருக்காங்க. லேபர்ஸை காப்பாற்ற போலீஸ்காரங்க கொள்ளையர்களை போலீஸை சுட இப்படி ஒரு பெரிய ஷூட்டிங் வரை நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த வழியாக நடந்து போன ஜேசன் மேலே ஒரு குண்டு மட்டும் மிஸ் ஆகி வந்து அவர் நெஞ்சில் பாயுது. ஆனால் ஜேசனுக்கு வந்து எந்த ஒரு வழியும் தெரியலை. அவர் தன்னோட நெஞ்சை தடவி பார்க்குறாரு, ஒரு ரத்தமும் வரல. அப்புறம் தான் பார்க்குறாரு அவங்க சுட்ட குண்டு வந்து அவரோட ஃபோனில் வந்து மாட்டிகிட்டு இருந்திருக்கு. ஜான்சனுக்கு வந்து ரொம்ப ஆயுஸ் கெட்டி, ஸோ அவர் தப்பிச்சிட்டாரு. வெஸ்டர்னாக் நட்டாலாயும் அவங்க ஃப்ரெண்டு வேலண்டினாவும் ஒரு நாள் என்ஜாய் பண்ணுறதுக்காக காட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ அந்த காட்டில் இருட்டு, அவங்களுக்கு கண்ணு கூட சரியாக தெரியலை. அப்போ அவங்க முன்னாடி ஒரு பெரிய கரடி வந்து நிற்கிது. வேலண்டினா எப்படியோ தப்புச்சோம் பொழச்சோன்னு ஓடிட்டாங்க. ஆனால் நட்டாலாயாவால் ஓட முடியல, ஏன்னா அவங்களுக்கு வந்து வயசு வந்து 50. ஸோ அந்த கரடி வந்து நட்டாலாயாவை தாக்க தொடங்குது. கொஞ்ச நேரம் கழித்து அவர் வந்து செத்து போயிட்டதை நினச்ச கரடி அவங்கள வந்து ஒரு புதருக்குள்ளே இழுத்துட்டு போகுது. அப்போ எதிர்பாராத விதமாக அங்கிட்டு வந்து போலீஸ் கரடி வந்து விரட்டி விட்டுட்டு நட்டாலாயை வந்து காப்பாற்றிட்டாங்க. அப்போ நட்டாலையை செக் பண்ணி பார்த்தாலும் அவங்களுக்கு மூச்சு மட்டும் இருந்திருக்கு. அவங்கள பக்கத்தில் இருந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்கள அட்மிட் பண்ணி அவங்கள போலீஸ் காப்பாற்றிட்டாங்க. 3வது வந்து சம்போரா. கம்போடியா சேர்ந்த ஒரு ஆள் 4 நாள் காட்டுக்குள்ளே தண்ணியும் சாப்பாடும் இல்லாமல் வாழ்ந்திருக்காரு. ஒரு நாள் இவர் காட்டுப்பகுதியாக நடந்துட்டு போயிட்டு இருக்கப்போ அவரோட டார்ச் லைட் தவறி பாறை எடுக்கக்குள்ளே விழுந்துருது. அதை எடுக்க முயற்சி பண்ணுறேன்னு இவரும் உள்ளே விழுந்துடுறாரு. இதனால் 4 நாளாக அவர் அதிலே சிக்கிட்டு இருந்திருக்காரு. காட்டுக்கு போன பையன் ஆளக்கானான்னு சொல்லி அவங்க வீட்டில் எல்லோரும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதை அப்படி தேடிட்டு வரும்போது அவங்க அண்ணன் ஒரு நாள் ஒரு பாறை எடுக்கல மாட்டிட்டு இருக்கிறத பார்த்து அங்கே ரெஸ்கியூ டீமும் வர வச்சிருக்காங்க. ஸோ 4 நாள் கழித்து இவரை வந்து காப்பாற்றி அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இவங்களை உயிரை காப்பாற்றிட்டாங்க. 4 நாள் தண்ணியும் சாப்பாடும் இல்லாமல் எப்படி உயிர் வாழ்ந்திருக்காரு. நம்பர் 4 கிரேக் ரெஸ்மியூசன். இந்த கிரேக் ரெஸ்மியூசன் ஒரு நாள் ப்ரைவேட் ஃப்ளைட் எடுத்துகிட்டு ஆஃப்ரிக்கன் காட்டுக்குள்ளே நுழையிறாரு. அவர் அப்படி போகும்போது ஃப்ளைட் எதிர்பாராத விதமாக கிராஷ் ஆகி கீழே விழுந்துடுது. ஃப்ளைட் கீழே விழுந்ததில் இவர் கை கால் வந்து 10 இடத்துல உடஞ்சிருது. இப்படியே நைட் ஆனோன்னா அந்த வழியாக யானைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இவர் வந்து பயாலஜிஸ்ட்ன்றதுனால அந்த யானைகளை பக்கத்தில் இருந்த ஒரு குச்சி எடுத்து உடஞ்சி போன ஃப்ளைட் மேலே தட்டி அந்த யானைகளை விரட்டியிருக்காரு. மறுநாள் ரெஸ்கியூ டீம் வந்து இவர் வந்து காப்பாற்றிட்டாங்க. நம்பர் 5 ட்ரூமன் டக்கர். 2006 வருஷம் ட்ரூமன் டக்கர் ட்ரெயினில் போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ எதிர்பாராத ஒரு ட்ரூமன் டக்கர் ட்ரெயினுக்குள்ளே விழுந்துட்டார். இந்த ட்ரெயினுக்குள்ளே விழுந்தப்போ இவர் கால் மட்டும் அந்த தண்டவாளத்துக்கும் சக்கரத்துக்கும் இடையில மாட்டிக்கிச்சு. இவர் வந்து சுமார் 20 நிமிஷம் அந்த ட்ரெயின் வந்து இவர் கால் மேலே போயிருக்கு. இவர் காலை எடுக்க ட்ரை பண்ணி இவர் பாதி கால் மட்டும்தான் வந்திருக்கு. தன்னோட ஃபோன் எடுத்து ரெஸ்கியூ டீமுக்கு ஃபோன் பண்ணி இவரை கூப்பிட்ருக்காங்க. 45 நிமிஷம் கழிச்சு வந்த ரெஸ்கியூ டீம் இவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. 26 சர்ஜரி பண்ணி இவர் இப்போ அவங்க வீட்டில் சந்தோஷமாக இருக்கார். நம்ம கலக்கல் டாக்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும்.